மா, டின்னர் ரெடி ஆயிடுச்சா? நீங்க வந்துட்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இல்ல கார்த்திக், எனக்கு பசி இல்ல. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். மா, இப்பயே மணி 9 ஆக போகுது. இதுக்கு மேல லேட்டா நீங்க எப்ப சாப்பிடுவீங்க? இன்னைக்கு காலையில எனக்கு உடம்ப பார்த்துக்கோ, ஹெல்த் கான்ஷியஸா இருன்னு அவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணிட்டு இப்படி நீங்க இருந்தா என்னமா அர்த்தம்? முதல்ல நீங்க வாங்க. கார்த்திக், வாங்கம்மா, வாங்க. கார்த்திக், ஒரு சின்ன வேலை பெண்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் சாப்பிட்றேன். மா, எப்போ உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? முதல்ல சாப்பிடலாம் வாங்க. மா, உங்களை தேடி ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. அவர் மேல வர சொல்லவா? இல்ல, நான் கீழே வரேன். அவரை வெயிட் பண்ண சொல்லு. சரிம்மா. ம், இதான் நீங்க சொன்ன அந்த பெண்டிங் ஒர்க்கா? ஏமா, ஃபைல்ஸ் ஏதாவது சைன் பண்ண வேண்டியிருக்கலாம். அது என்கிட்ட சொன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேனா? பகல் முழுக்க கம்பெனிலே இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தாலாவது நீங்க ரிலாக்ஸ் ஆகுறத விட்டுட்டு இந்த டைம்ல கூட எதுக்கு மேனேஜர்லாம் வர சொல்லிருக்கீங்க? என்னம்மா சிரிக்கிறீங்க? மேனேஜர் வந்திருக்கிறது கம்பெனி விஷயமா இல்ல, உன் கல்யாண விஷயமா. கல்யாண விஷயமாவா? நீ வா முதல்ல. அம்மா, இதை பாருங்க மேனேஜர், இதுக்கு மேல என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஊர்ல நடக்கிற மத்த கல்யாணம் மாதிரி 10ஓட 11 அது போயிடாம ராஜேஸ்வரி வீட்டு கல்யாணம்னு தனியா தெரியற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிடணும். புரியுதா? சரிங்க சார். சார், அந்த பஃபே சிஸ்டம்லாம். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ மேடம். அம்மா, அண்ணனோட நிச்சயதார்த்தத்துக்கு மேனேஜர் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் கேட்கும் போதே எனக்கே புல்லரிச்சு போச்சு. அப்படி என்ன பண்ணிருக்கீங்க? அது வந்து மேடம். இருங்க, இப்பதானே மூச்சு முட்டை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிங்க. இந்த தடவை நாங்க சொல்லிக்கிறோம். ராஜி, நான் ஒரு ஆர்டரா வரேன், கேளு. நிச்சயதார்த்த அன்னைக்கு நாம இங்க இருந்து திருச்சி போறதுக்கு மேனேஜர் 4 பென்ஸ் காரை அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஆரம்பமே சும்மா அமர்க்களமா போய் இறங்குறோம். ஃபங்க்ஷனோட வீடியோ கவரேஜுக்கு ஜிம்மி ஜிப்பு, ட்ரோன் கேமரா, லேட்டஸ்ட் டெக்னாலஜில இருக்க அத்தனையுமே அங்க இறக்கியிருக்காரு. ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல சும்மா சங்கர் பட செட்டு மாதிரி அப்படி செலக்ட் பண்ணியிருக்காரு. அம்மா, அது மட்டுமா? அண்ணனும் அண்ணியும் மோதிரம் மாத்திக்கும் போது வான வேடிக்கை வேற இருக்கு. இந்த ஒரே ஃபங்க்ஷன்ல திருச்சியே சும்மா திணற போது பாருங்க. உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு இந்த ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ண முடியுமோ அப்படி பண்ணிடலாம் மேடம். இது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா நான் அட்வான்ஸ் பே பண்ணிடுவேன். நான் உங்களை இங்க வர சொன்னது கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இல்ல, உங்களோட பிளான் எல்லாம் கேன்சல் பண்றதுக்கு. என்ன ராஜி சொல்ற? ரொம்ப விமர்சையா இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் நியாயம்தாங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு தடபுடலா இத நடத்தணுமான்னு எனக்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. நம்ம பொண்ணு எடுத்திருக்கிறதோ சாதாரண ஒரு வீட்ல, தேவையில்லாம அங்க போய் நம்ம செல்வாக்கு அங்க காட்டிட்டு இருக்க வேண்டாமே. கூட்டமெல்லாம் சேர்க்காம நம்ம வீட்ல இருக்கிறவங்க மட்டும் போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்ப கல்யாணம்? கல்யாணம் நம்ம ஊர்ல தானே நடக்க போகுது. அத வேணும்னா நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரியே தடபுடலா பண்ணிடலாம். ம், ம். ரொம்ப பகட்டுத்தனமா நிச்சயதார்த்தத்தை நடத்த போய் தேவையில்லாத திருஷ்டி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏமா, நீ சொன்னா எல்லாம் சரியா இருக்கும் அதானே? ஜீவா, இது விளையாடுற நேரம் இல்ல. கார்த்திக், நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுது? நான் மனசுல நினைச்சதுதான் நீங்க வார்த்தை மரமா அப்படியே சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரியே 2 குடும்பத்து ஆளுங்களை மட்டும் வச்சு
சிம்பிளா இந்த ஃபங்க்ஷன் நடத்திடலாம். நல்லது கார்த்திக். மேனேஜர், நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறது கூட எங்க கார்லயே போய்க்கிறோம். எங்களுக்காக இவ்ளோ சிரமம் எடுத்து எல்லாத்தையும் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் மேடம், நான் வரேன். ம். கடவுள் புண்ணியத்துல நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. இந்த கல்யாணத்தை நம்ம விமர்சையா நடத்தணுங்கிறத விட எந்த குழப்பமோ பிரச்சனையோ இல்லாம நடத்தணுங்கிறது தான் எனக்கு முக்கியமா படுது. அதனால்தான் சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப யோசிச்சு செய்யறேன். எங்களுக்கு புரியுதுமா. நீங்க குறிக்கிற தேதியிலே நீங்க நினைச்ச மாதிரி என் கல்யாணம் நடக்கும். ம். நீங்க முதல்ல எதுக்கும் பதட்டப்படாம ரிலாக்ஸா இருங்கம்மா. ஆர்த்தி, என்னடி போனை முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க? யாரு போன்ல எடுத்து பேசு. வேற யாரு? உன் மருமகன் தான். ஏய், போன் எடுக்காத, அப்படியே இருக்கட்டும். அம்மா என்னம்மா சொல்ற? ஆல்ரெடி 3 தடவை கால் பண்ணிட்டாரு. கர்ட்டசிக்காகவாது திரும்ப கால் பண்ண வேணாமா? தெரியும்டி, நீ ஒன்னும் எடுக்க வேணாம். நீ என்னமோ சொல்றியே, அந்த கர்ட்டசி அது நேத்து அவருக்கு எங்க போச்சான்? நேத்து நீ பேசிட்டு இருக்கும்போது அம்மா கூப்பிடுறாங்கன்னு போனை கட் பண்ணிட்டு ஓடிட்டார்ல. அப்புறம் எதுக்கு இப்ப போன் பண்றாரா? போய் அவங்க அம்மா கிட்டே பேச வேண்டியதானே. இங்க பாரு ஆர்த்தி, நீ கோடீஸ்வரன் வீட்டுக்கு மருமகளா போறது இப்ப முக்கியமே இல்லை. போற இடத்துல எப்பவும் புருஷனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தா அங்க உன் பேச்சுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு வேணா? இங்க பாரு ஆர்த்தி, இதெல்லாம் ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இல்லன்னா காலம் பூரா நீதான் கஷ்டப்படுவ. அவர்தாம்மா மறுபடியும் கூப்பிடுறாரு. கூப்பிடட்டா ஆர்த்தி? இப்ப என்ன, ஒரு நாள் நீ மாப்பிள்ள போனை எடுக்காம இரு. அப்பதான் உன் அருமை என்னன்னு அவருக்கும் தெரியும். அதனால ஒன்னும் கோச்சிக்க மாட்டாரு. இங்க பாரு, அம்மா எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்வேன். தெரியும்ல உனக்கு? ம், தெரியுமா? அதான், எல்லாம் நல்லதே நடக்கும். வா. ம், சரிம்மா.